முதலமைச்சரின் போய் மக்களிடம் எடுபடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தெரிவித்திருப்பதை மற்றுமோர் அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். 7.5 உள் ஒதுக்கீடு தன்னால் தான் வந்தது என்பது போல முதலமைச்சர் பேசுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தெரிவித்திருப்பதை அண்மை செய்திகளாக பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, எதிர்க்கட்சித் தலைவர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். 7.5% உள் இடஒதுக்கீடு தன்னால் தான் வந்தது என்பது போல புலம்பி தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டனம் என்று குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அந்த அறிக்கையில் நித்தம் ஒரு பொய், அடுத்தவன் பெற்ற குழந்தையை தன் குழந்தை என்று சொந்தம் கொண்டாடும் புத்தி என்று முதலமைச்சரை சாடியிருக்கிறார். மேலும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் 7.5% உள் இடஒதுக்கீட்டை திமுக அழுத்தத்தால் கொண்டு வந்தது போன்ற ஒரு பெரிய பொய்யை முதலமைச்சர் கட்டமைத்துள்ளார் என்றும், அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய நடுத்தர மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக மாணவர்களோ பெற்றோர்களோ எதிர்கட்சியினரோ கோராத போது எனது மனதில் உதித்த இந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆளுநரின் ஒப்புதலுக்கு காலதாமதமானதால் அந்த நடப்பு கல்வியாண்டிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்ட சரத்தில் உள்ள உரிமையை பயன்படுத்தி இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக 7.5% உள் இட ஒதுக்கீட்டை நிறைவேற்றி அரசாணை வெளியிட்டேன் என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சத்துணவு திட்டம் என்றால் புரட்சி தலைவர், தொட்டில் குழந்தை திட்டம் என்றால் புரட்சி தலைவி அம்மா, 7.5% இடஒதுக்கீடு என்றால் என் தலைமையிலான அரசு என்று சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏற்கனவே நான் முதலமைச்சராக இருந்த போது சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தனியார் பங்களிப்புடன் அமல்படுத்தினோம். இந்த திட்டத்தை உள்டாவாக்கி இந்த முதலமைச்சர் தான் புதிதாக கொண்டு வந்தது போல் தம்பட்டம் அடித்து வருகிறார் என்றும் அடுக்கடுக்காக முதலமைச்சரை குறிப்பிட்டு இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். மேலும் 2021 முதல் 4.5 ஆண்டு காலமாக அமைதியாக இருந்துவிட்டு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக்கிவிட்டு நிதி பெருக்குவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துவிட்டு ஆட்சி முடியும் தருவாயில் கடந்த 3 மாதங்களாக பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமலேயே அடிக்கல் நாட்டுவது, ஒப்பந்தம் கோருவது, மக்களின் வரி பணத்தில் விளம்பரம் தேடுவது போன்றவைகளால் தமிழக மக்களை ஏமாற்றலாம் என்று முதலமைச்சர் மனப்பால் குடிக்கிறார் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தான் முதலமைச்சர் பதவி வகிக்கிறோம் என்ற எண்ணத்தில் கூட இல்லாமல் வாயை திறந்தாலே முதலமைச்சர் பொய் பேசி வருவதாகவும், இவரின் பேச்சு தமிழக மக்களிடம் எடுபடாது என்றும் இபிஎஸ் முதலமைச்சரை குறிப்பிட்டு இத்தகைய பதிவை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.